மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். வருண் கண்மணியோட ஃபர்ஸ்ட் நைட் நல்லபடியா நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பயங்கரமான டென்ஷன்ல இருக்காங்க வாசுகி. ஆனா அந்த ரூம பார்த்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு மாதவன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வாசுகிக்கு பயங்கரமான ஷாக்கு, கோபமும் கூட. என்னடா அது, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாது, ரூம் எல்லாம் இப்படி டெக்கரேட் பண்ணவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம், இவர் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கோபமா வாசுகி கேட்க, எப்படியும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதுன்னு நமக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம இந்த டெக்கரேஷன் எல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால நமக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன மாதவனுக்கு வாசுகி சும்மா லெஃப்ட் ரைட்ல குடுக்குறாங்க பாருங்க, அவ்வளவு திட்டு. இன்னொரு பக்கம் பார்வதி பப்புவை தன்னோட ரூம்லயே தூங்க சொல்றாங்க. பார்வதி கண்மணி கிட்ட இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும், பூமியும் இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. பட் ஆனா அவளால முடியல. சோ அதனால கண்டிப்பா எங்களோட ஏக்கத்தை நீ தான் போகணும், எதுக்காக கல்யாணம் பண்ணணுமோ அதுக்கு ஒரு அர்த்தம் வேணாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள பல சங்கடங்கள் இருந்தாலும் புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாமா இல்ல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பத்தோட கண்மணி வருணை பார்க்க வராங்க. இன்னொரு பக்கம் கணேசன் என்ன பிளான் பண்றாருன்னா, கண்மணியோட அப்பாவை அட்டாக் பண்ணுனா கண்டிப்பா இந்த நியூஸ் கண்மணிக்கு போகும், அதனால அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் நைட் தடைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷத்துல போய் பிளாக்மெயில் பண்றாரு. ஒரு திருட மாதிரி புகுந்து வீட்டை கொள்ளையடிக்கிற மாதிரி வராரு கணேசன் கண்மணியோட அப்பா வீட்டுக்கு. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒரு பிளான் போட்டா அத கலைச்சு விட பாக்குறிய நீ? புரியல அத்தை. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணாமா? நான், உங்க மாமா, உங்க அப்பா எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க வேணாமா? என்ன சொல்றீங்க? எதையுமே புரிஞ்சுக்க தெரியாத அளவுக்கு நீ விவரம் தெரியாதவ இல்ல. நீ சைக்காலஜி படிச்சவன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பையனை எந்த அளவுக்கு உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த கணேசனை எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் வருண உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என்னம்மா இத பாரு, இன்னைக்கு உனக்கும் என் பையனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிருக்கேன். போய் ஒழுங்கா கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. என்ன? ஏமா, என்ன இது? நீ ஏன் தயங்குறேன்னு எனக்கு புரியுது. என் பையன் வேற சிந்தனையில இருக்கான், பூமி நினைப்பாவே இருக்கான். இந்த நேரத்துல எப்படி முதலிரவு கொண்டாடுறதுன்னு தானே தயங்குற? இது பாரு, பூமி மேல வருண் வச்சிருக்கிற பாசத்தை நீ உன் பக்கம் திருப்பணுமா? நான் எப்படி அத்தை? என்னால முடியுமா? அம்மாடி, இது பெண்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. ஒரே வீட்டுல பிறக்கிறோம், கூட பிறந்தவங்கள உயிருக்குயிரா நம்ம நேசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அதுதான் நிரந்தரம்னு நாம நினைக்கிறோம். அந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி பாசத்தை தாம் பக்கம் திருப்புறதுக்கு புருஷன் ஒருத்தன் வரான். கொஞ்ச நாள்லயே நாம பிறந்த வீட்டு பாசத்தை பின்னுக்கு தள்ளிட்டு புகுந்த வீட்டு பாசத்துக்குள்ள நுழைஞ்சிடறோம். நம்மளை ஏத்துக்கவே தயங்குற புகுந்த வீட்டுல இனிமே நாம தான் எல்லாம்னு நம்ம பாசத்தினால அவங்கள கட்டி போடலையா? இது பெண்களுக்கு என்ன புதுசா? குழந்தைங்க பிறக்குறாங்க, புருஷன் ரெண்டாம் பட்சமா ஆயிடுறாங்க. பேர பிள்ளைங்க பிறக்குது, குழந்தைங்களே ரெண்டாம் பட்சமா போயிடுறாங்க. காலம் காலமா இப்படி நம்ம புது புது உறவு, புது புது பாசத்துக்குள்ள இப்படி நுழைஞ்சுக்கிட்டு தாம்மா இருக்கும். புருஷன் ஓடுற குதிரைனா பொண்டாட்டி கடிவாளமா இருக்கணும். புருஷன் எவ்வளவு சண்டித்தனம் பண்ணாலும் அவனோட வேகத்தை கட்டுப்படுத்தி அவனை சரியான திசையில திருப்பி ஆளுமை பண்ணணும். அதுதான் ஒரு பெண்ணோட கடமை, அதுதான் ஒரு பொண்டாட்டியோட பொறுப்பு. இங்க பாருமா, என் பையன் மனசுக்குள்ள பூமியோட இடத்தை பிடிக்கிறது
அவ்வளோ ஒண்ணும் கஷ்டம் இல்ல. பூமியை நீ மதிச்சாலே போதும், அவன் உன்கிட்ட மயங்கிடுவான். இப்போ அவ சாமி ஆயிட்டா, நீ அவன் மனைவி ஆயிட்ட. உன் கடமையை நீ செய், பலனை எதிர்பார்க்காத. அது கிடைக்க வேண்டிய நேரத்துல என் பையன் கிட்ட இருந்து நிச்சயமா உனக்கு கிடைக்கும். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்கணும்னு தான் பூமி கடைசியா ஆசைப்பட்டா. என்கிட்ட 7வது மாசத்துல வளகாப்பு வச்சு காட்டுறேன், 10வது மாசத்துல குழந்தை பெத்து காட்டுறேன்னு உரிமையா சபதம் போட்டா. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், இந்த வம்சம் விருத்தி அடையணும், அதை செய்ய வேண்டியது என் கடமை, பொறுப்பா இருந்தது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.